நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாலை 2:10 மணி இருக்கும். மொனராகலையிலிருந்து கொழும்பு செல்லும் பேருந்தில் நடந்த ஒரு சம்பவம். கீழே உள்ள புகைப்படத்தில் காணப்படும் அந்த இளைஞர் 3 இருக்கைகள் உள்ள பகுதியில் நடுவில் அமர்ந்திருந்தார். ஜன்னல் பக்கம் ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். அந்த இளைஞரின் அருகில் சுமார் 17 அல்லது 18 அல்லது 19 வயது இருக்கும் ஒரு இளம்பெண் அமர்ந்தார். அந்த பெண்ணின் தாயார் முன்புற இருக்கையில் அமர்ந்திருந்தார். பேருந்து சிறிது நேரம் தூரம் சென்றதும் அந்த இளம்பெண்ணுக்கு தூக்கம் வந்தது. 2 முறை அவள் தவறுதலாக அந்த இளைஞரின் மீது சாய்ந்து விட்டாள். அவளுக்கு அது மிகுந்த சங்கடமாக இருந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் தூக்கம் வந்து மீண்டும் சாய்ந்து விடும் நிலை ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த இளைஞர் முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் தாயாரை அழைத்து, நீங்கள் இங்கே வந்து அமருங்கள் என்று கூறி தானே முன்னிருப்புக்கு சென்று அமர்ந்தார். உண்மையிலேயே நீ ஒரு சிறந்த மனிதன், அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கூறுகின்றேன். பயணத்தின் போது பிறருக்கு உதவி செய்வது இஸ்லாத்தில் மிக பெரிய நட்பணி என கருதப்படுகின்றது. பயணத்தின் போது சிலர் துன்பத்தில் இருக்கக்கூடும். அவர்களுக்கு உதவுவது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் சக மனிதர்களுக்கு பயணிகளுக்கும் உதவினர். இஸ்லாமிய நடத்தை பயணத்தில் இணக்கத்துடன் நடந்து கொள்ளல், மிகவும் சிரமப்பட்டவரை முன்னிலைப்படுத்தல், பாதுகாப்பு மற்றும் சுயமரியாதை படுத்தல் மிகவும் சிறந்த ஒரு விடயம். நல்ல பண்பும் உதவியும் கொண்ட பயணிகள் குழுவே நபிகளின் சுன்னத்தை பின்பற்றுகின்றார்கள். இதுவும் ஒரு வகையான உதவிதான். இன்று சமூகத்தில் சில இளைஞர்கள் தவறான பாதையில் சென்றாலும் அதனாலேயே எல்லா இளைஞர்களும் அப்படித்தான் என பொதுவாக கருதுவது தவறாகும். உண்மையில் நல்ல முறையில் வாழும், சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கும் இளைஞர்களும் நிறையவே உள்ளனர். இளைஞர்களை தண்டிக்க மட்டுமல்ல, வழிகாட்டவும் தயாராக இருக்க வேண்டும். நல்லவர்களை உயர்த்தியும் பெருமைப்படுத்தியும் பேசுங்கள். அப்போதுதான் தீயவர்களும் திருந்த வழி தேடுவார்கள். அப்படி ஒரு நல்ல சிறந்த இளைஞனே இவ்விளைஞன். எல்லோருக்கும் படிப்பினையாகவும் காணப்படுகின்றது இந்த இளைஞனின் செயல். பேருந்துகளில் அநாகரிகமாகவும் அவமானகரமாகவும் நடக்கும் சிலர் இருக்கும் இந்த சமூகத்தில் நீ ஒரு மிகவும் மதிக்கத்தக்க மனிதன், ஒரு முன்மாதிரி இளைஞன். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக மாறினாலும் உன் சிந்தனையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதே நண்பா. உன் எண்ணம் உண்மையிலேயே மிகவும் அழகானது.